ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி மாவு அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு உளுந்து போட்டிருக்கேன். உளுந்து போட்டு பாருங்கள், நல்லா அரைச்சிக்கணும், நைஸாக அரைச்சிக்கணும். பாருங்கள், இப்படி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இங்கே பாருங்கள், எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள், எல்லா உளுந்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம இப்போது வெந்தயத்தை போட போகிறோம். இங்கே பாருங்கள், அரிசியை போட்டு அரிசியும் நல்லா அரைச்சிருச்சு. வாங்க எந்த அளவுக்கு நைஸாக அரைக்கணும்னு காட்டுறேன். இங்கே பாருங்கள், மாவை எடுத்து இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட இந்த தருன்னு அந்த அரிசியோட இதே இருக்கக்கூடாது. நல்லா நைஸாக மாவு அரைச்சிக்கணும். அப்போ தான் இட்லி உங்களுக்கு நல்லா வரீங்க. பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? இது சாஃப்டாக நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அரிசியும் உளுந்தும் நல்லா அரைச்சி எடுத்து அதுக்கப்புறம் கிரைண்டர் கழுவி அந்த தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம கை விட்டு நல்லா கலக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் கலக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா மாவு பொங்கி வரும். இங்கே பாருங்கள், இப்படி நல்லா கை விட்டு கலக்கணும். மாவு கலக்கி வச்சாச்சு. இனி இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 7 to 8 மணி நேரம் புளிக்க விடணும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாய்.